சிவா மாப்பிள்ளையோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். யோ என்னையா ஓவரா பேசுற? இவளால பாதிக்கப்பட்டது நான் தாயா. என் பிள்ளைக்கு நியாயம் வேணும், நான் தான் கேட்பேன். நீ இவ்வளவு பேசுறியே, எங்க உன் பொண்ண சுல்லா சொன்னது பொய்ன்னு சொல்லு பாக்கலாம். எதுக்காக அவ பேசாம இருக்கா? ஏன்னா சுல்லா சொன்னது அத்தனையும் உண்மை. அதனாலதான் பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறா. அது புரியாம நீ என்னமோ வாய்க்கும் இந்த மாதிரி பேசுற. உள்ள பேசலாம். அவதான் தப்பு செஞ்ச ஆயிருமா? நீ நினைச்ச நேரத்துக்கு யாரையாவது கூட்டி வந்து சிந்து பொய் சொல்லி சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவ. இதுக்கு ஒவ்வொரு தடவை விளக்கம் கொடுக்கணுமா? என் பொண்ணு தப்பு பண்ணலன்னு எப்பவோ நிரூபிச்சுட்டா. இனி உங்ககிட்ட நிரூபிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி இனிமே நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. தியடா, இந்த ஆளு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சும்மா நிக்கிற, வாயை திறந்து ஏதாவது சொல்லி தொலைங்க. என்னடா இங்க கத்திக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது சொல்லு. நான் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது சொல்லிடு டாக்டர். எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. நடந்த உண்மையை சொல்லிடு டாக்டர். இன்னைக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு படிக்காத பட்டிக்காடு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அவளால உனக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்க நான் இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். நீ என்னமோ வேற யாருக்காகவும் நான் பேசிட்டு இருக்க மாதிரி அப்படி நிக்கிற. சிவாவே எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் சிந்து கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். இதுக்கப்புறமும் இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சிந்துவை தான் காயப்படுத்தும். முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைங்கம்மா.